அரகலைய போராட்டத்தில் வீடுகள் சொத்துக்கள் எரிக்கப்பட்டதாக போலி ஆவணங்களினூடாக அரசிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்ட கோட்டாபய ராஜபக்ச உடந்தையாக இருந்த ரணில் விக்ரமசிங்க விசாரணைகள் ஆரம்பம். கொழும்பு நாலந்தா கல்லூரியில் இடம்பெற்ற அநாகரிக செயற்பாடுகள், ஒரு மாணவன் மற்றும் 4 ஆசிரியர் தொடர்பாக வெளிவந்த அதிர்ச்சி காணொளிகள், மீண்டும் வெளிவந்தது அதிர்ச்சி தகவல். மிக பெரும் பண மோசடியில் ஈடுபட்ட நாமல் ராஜபக்ச வழக்கு விசாரணைகள் ஆரம்பம். பெருந்தோட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்ட அனுர அரசு 200 ரூபாய் சம்பளம் வழங்குவது உறுதி, வெளிவந்த அறிக்கை. நாடளாவிய ரீதியில் போக்குவரத்து பேருந்துகளில் போதைப் பொருள் பயன்படுத்தும் சாரதிகளை பிடித்து கொடுத்தால் 1 லட்சம் ரூபாய் பரிசு, போலீஸ் மா அதிபரின் அதிரடி அறிவிப்பு. அனுர அரசாங்கம் மிக விரைவில் வீடு செல்லும் காலம் ஏற்படும், எச்சரித்த நாமல் ராஜபக்ச. முன்னாள் அமைச்சர் ஹெகேலி ரம்புக்வெல மற்றும் பிரபல தொழிலதிபரும் இணைந்து அரச பணத்தை கொள்ளையடித்தது அம்பலம், கைது செய்யப்பட்ட தொழிலதிபர். சட்டவிரோத இழப்பீட்டு கோரிக்கைகள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அடிப்படை உரிமைகள் மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை படை அதிகாரிகளுக்கு அழைப்பாணை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மே மாதம் 9ஆம் திகதி 2022 அன்று வெடித்த அரகலைய போராட்டத்தின் போது தங்கள் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக கூறப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை திரும்ப பெற உத்தரவிடுமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே உச்சநீதிமன்றம் இந்த அழைப்பாணையை அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவின்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமால் குணரத்ன, முன்னாள் காவல்துறை மா அதிபர் சிடி விக்ரமரத்ன, முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகுந்தன, முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் டிரான் அலஸ் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜெகத் அல்விஸ் ஆகியோருக்கு இவ்வாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையைச் சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் பெண் ஆசிரியர்களின் சர்ச்சைக்குரிய காணொலி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி காணொலியில் 4 பெண் ஆசிரியர்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் 2 பேர் மட்டுமே பெண் ஆசிரியர்கள் என்றும் அவர்களும் தற்போது அந்த பாடசாலையிலிருந்து வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த மாணவர்களின் தந்தையர் கோடீஸ்வர தொழிலதிபர் மற்றும் ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி என்று செய்திகள் பரவும் நிலையில் அதில் உண்மை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவருக்கு தற்போது 19 வயது என்றும் அவர் தனது தொலைபேசியினை பாடசாலையின் மாணவர் சங்கத்தில் உள்ள ஒரு பாதுகாப்பு பெட்டியொன்றில் வைத்துச் சென்றுள்ளதாகவும் பிரதி அதிபர் மற்றும் மாணவர் தலைவர்களுக்கு மட்டுமே அந்த பாதுகாப்பு பெட்டி திறக்கும் அனுமதி உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது யாரோ ஒருவர் தனிப்பட்ட பகையை தீர்த்து கொள்ள செய்த செயலாக சந்தேகிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மாணவரின் தந்தை போலீஸ் கண்காணிப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த மாணவர் 18 வயதுக்கு மேற்பட்டவர் என்றும் சம்பந்தப்பட்ட பெண்கள் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் இந்த காணொலி மூலம் எந்த சிறார் குற்றமும் செய்யப்படவில்லை என்றும் சட்ட வல்லுநர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இதுபோன்ற சம்பவம் தொடர்பாக பாடசாலை கட்டமைப்புக்குள் கடுமையான ஒழுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கல்வி அதிகாரிகளும் சுட்டிக்காட்டியுள்ளனர். பெலவத்தை அலுவலகத்தில் இருந்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மக்கள் மத்தியில் தமக்கு எதிரான நிலைப்பாடுகள் அதிகரித்து வருகிறது என்பதை இந்த அரசாங்கம் இப்போதுதான் உணர ஆரம்பித்துள்ளது. எவ்வாறிருந்தும் அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அவதானம் செலுத்துவதை விடுத்து எம்மை கைது செய்வதிலேயே முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறது. காவல்துறை மா அதிபரும் பெலவத்தவியிலிருந்தே காவல்துறையினரை நிர்வகித்து வருகின்றார். அதனால் தான் அவரால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்யவோ அவற்றை கட்டுப்படுத்தவோ முடியாதுள்ளது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட காசோலைகள் செல்லுபடியற்றவையாகியுள்ளன. உண்மையில் நாடு இந்த ஆட்சியில் தான் வங்குரோத்தடைந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாதுகாப்புடன் நடைபயிற்சி செய்வதாக அவர் மீது எம்மால் குற்றம் சுமத்த முடியாது.
அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியில் அவரது பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்றுதான் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளது பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளை அரசியல் பழிவாங்கலுக்குட்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமானால் இனிவரும் எந்த ஒரு ஜனாதிபதிகளும் நாட்டுக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க மாட்டார்கள். அத்தோடு இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் மிக மிக வங்குரோத்து நோக்கியே பயணிக்கின்றது எனவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 30 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதகரம இன்று தெரிவித்துள்ளார். சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் 2016 ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைய தினம் அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் மேலும் 3 சந்தேக நபர்கள் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஹெஹேலிய ரம்புக்குலவுக்கு எதிரான பண மோசடி விசாரணை தொடர்பில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் ஒருவரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 10 வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஹெஹேலிய ரம்புக்வெல்ல தனது பதவி காலத்தில் சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ 748 மில்லியன் பணத்தை ஈட்டியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த பணத்தை சலவை செய்த விவகாரம் குறித்து கையூட்டல் மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. இந்த பாரிய மோசடி வலையமைப்பின் தொடர்புடையது என்ற சந்தேகத்தின் பேரில் குறித்த தொழிலதிபரும் கைது செய்யப்பட்டிருந்தார். தனக்கு சொந்தமில்லாத ரூபாய் 30 மில்லியன் பணத்தை அது சட்டவிரோதமானது என்று தெரிந்தே தனது வசம் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை பிப்ரவரி மாதம் 10 வரையில் விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. தொலைபேசியில் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 24 நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெல்லிப்பளை காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார். குறித்த முறைப்பாடு வலிகாமம் தெற்கு பிரதேச சபை உறுப்பினர்களான பரதராஜா தனகோபி, சிவரூபன் லஹிந்தன் மற்றும் மனோகரன் பிரதீபன் ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது. குறித்த முறைப்பாட்டினை அடுத்து கடந்த மாதம் 26 பிரதேச சபையின் 3 உறுப்பினர்களும் தெல்லிப்பளை காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதனை அடுத்து சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றம் சாட்டப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30 தவணையிடப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் போதைப் பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்டறியும் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 800க்கும் மேற்பட்ட சாரதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். அண்மையில் பாணந்துறை பகுதியில் தேசிய வைத்திய நிறுவனம், மேல் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை மற்றும் போலீசார் இணைந்து முன்னெடுத்த விசேட சோதனையின் போது 84 சாரதிகள் சிறுநீர் மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. இதன்போது 3 சாரதிகள் போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சோதனைகள் மூலம் 14 நாட்களுக்குள் கஞ்சா, ஹெரோயின், ஐஸ் மற்றும் பாபுல் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தியவர்கள் உடனடியாக கண்டறியப்படுவார்கள். இதுவரை முன்னெடுக்கப்பட்ட இவ்வாறான சோதனைகளில் 800க்கும் மேற்பட்ட சாரதிகள் போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் அதிகமானோர் முச்சக்கர வண்டி மற்றும் பஸ் சாரதிகள் என்பது கவலைக்குரிய விடயமாகும். வாகன உரிமையாளர்கள் இவ்வாறான போதைப் பொருள் பயன்படுத்தும் சாரதிகளிடம் வாகனங்களை வழங்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பயணிகளும் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும். அதிவேகம், உரத்த சத்தம் கொண்ட இசை அல்லது சாரதியின் நடத்தையில் சந்தேகம் இருப்பின் 1955 எனும் இலக்கத்திற்கோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அறிவிக்கும்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் சம்பள உயர்வினை 200 ரூபாய் நாளாந்த வருகை ஊக்குவிப்பு கொடுப்பனவாகவும் வழங்குவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது.
இந்த நிகழ்வு இன்றைய தினம் 30ஆம் திகதி பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சில் நடைபெற்றுள்ளது. இதன் மூலம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒரு நாள் சம்பளம் 1350 ரூபாவிலிருந்து 1750 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் பெண் உத்தியோகத்தர் மீது சக ஆண் உத்தியோகத்தர்கள் பாலியல் தொல்லை என யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் தென்னிலங்கையைச் சேர்ந்த பெண் உத்தியோகத்தர் சிறைச்சாலையில் பணியாற்றும் சக தென்னிலங்கை உத்தியோகத்தர்களாலேயே பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட 3 சிறைச்சாலை உத்தியோகத்தர்களில் 2 நேற்று போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதோடு 3வது உத்தியோகத்தரும் எதிர்வரும் திங்கட்கிழமை சமூகம் அளிக்குமாறு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர்.